25 லட்சம் கடை இருக்குன்னா கூட இன்னைக்கு நைட்டு மீட்டிங் முடிச்சு போய் கம்பெனி நிம்மதியா படுத்து தூங்குங்க. 1 கோடி 6 மாசமா சொல்லும்போது உங்க வீட்டில் பசங்க பெரியவங்க யாராச்சும் நல்ல விஷயம் சொல்றாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 20 நிமிஷம் நல்லா கிளாப்பிங் பண்ணுங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. உடம்பு நமக்கு நல்லது, கண்ணு ரொம்ப நல்லா தெரியும், ஆக்டிவா இருக்கும். ரைட்டிங் கிளாஸ் அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் கிளாப்பிங் பண்ணுங்க. சென்னையெல்லாம் மிகப்பெரிய விஷயம் நல்லா நடந்துட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நடப்பாங்க. திடீர்னு இந்த டைம் பார்த்து நீங்க வந்திருக்கீங்க. அதான் சொல்றேன், இன்னும் நீங்கள் அதிர்ஷ்டக்காரங்க. நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்திக்கோங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க எல்லா உதவியும் தொடர்ந்து ஐ கேன் டு இட். நல்லா ஐ கேன் டு இட். இப்ப சொல்லுங்க ஐ கேன். இப்ப சொல்லுங்க என்னால் முடியும். என்னால் முடியும். என்னால் முடியும். ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சிச்சுவேஷன் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு கை அப்படியே லைட்டா வலிக்கிறோம். உங்க கையை தான், உங்க கையை நீங்க லைட்டா வலிக்கிறோம் அப்படியே திரும்பினீங்க. நீங்க யோசிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த விஸ்டம், ஞானம், அறிவுன்றது இருக்குல்ல, அது கொஞ்சம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒரு சின்ன ஸ்பார்க் தான் வரும். அந்த நேரம் பார்த்து யாரோ ஒரு மனுஷனை சந்திப்பீங்க, இந்த விஷயத்தை நீங்க சொல்லுவீங்க, டக்குன்னு பார்த்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. ரைட்டிங்களா? இதனால தான் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றி பாசிட்டிவான ஜோனுக்குள்ளேயே இருக்கணும். ஆகாது, முடியாது, நடக்காது, போகாது, தேராது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான வெற்றித்தரமா வேதாந்தா பேசுறதோட போனை கூட எடுக்காதீங்க. கான்டாக்ட் நம்பர் தான் பிளாக் லிஸ்ட் போட்டு டிலீட் பண்ணிடுங்க. ரைட்டிங்களா? சக்சஸ் ஜோன் பாசிட்டிவ் வட்டத்துக்குள்ளே நீங்க இருக்கணும். அதுதானே சக்சஸ், அதான சார் விஷயம். அப்படி இருந்தாலே போதும். இப்ப நம்ம ஒரு பிளான், முதல் வருமானம் வம்சத்திலிருந்து சம்பாதிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன். ஒரு 5 விஷயம் தான். கரெக்டா போட்டுருவீங்களா? நெல்ல கரும்பு கால் நல்லா டக்குன்னு நட்டுருவோமா? உழவு உழுவோம் இல்லைங்களா? மண்ணை பதப்படுத்துவோம், கார் தண்ணி காற்று உள்ளுக்குள்ள போகணும், அந்த பக்குவத்துக்கு வரணும், அப்புறம் தண்ணி விடுவோம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் இல்லையா? இப்ப நம்முடைய மனசு ரைட், நான் இதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு அந்த எண்ணம் முதல்ல வரும். நம்ம இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே முதல்ல செய்ய வேண்டியது லிஸ்ட். சொல்லுங்க சார் பார்க்கலாம். லிஸ்டிங். லிஸ்ட்னா உங்கள்கிட்ட இருந்து குறிப்பெடுக்கிறது, லிஸ்ட் எடுக்கிற, லிஸ்ட் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த லிஸ்ட் முதல்ல எழுதணும். நெக்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து யாரெல்லாம் நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ் உள்ள வரமோ தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு டைரி கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்துட்டோம். இந்த பிசினஸோட வேல்யூ பத்தி 2 விஷயம் மட்டும் சொல்றேன். மற்ற எல்லா தொழிலுக்கும் நேரம், காலம், டைம் எல்லாமே இருக்கு. ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் உடனே ரெடி பண்றாங்க. அங்க ஆள் இருக்கு, இங்க ஆள் இருக்குன்னு ஓடி ரெடி பண்றது புரோக்கர் வித் 2% கமிஷன். ரைட்டுங்களா? ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்னா யாருன்னா, கவனிக்கலாம் சார், ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்னா யாருன்னா யார்கிட்ட பணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அவர் 3 ஸ்டார் ஹோட்டல்ல பண்றோம், 3 ஸ்டார் ஹோட்டல் பண்றோம், இது அதுக்கான இன்ஃபர்மேஷன், அதுக்கான முயற்சி எப்படி பண்றது தெரியுங்களா? ஏன்னா நீங்க சொல்லுவீங்க என்னப்பா ரியல் எஸ்டேட் போய் நம்ம ஃப்ரெண்டு கேட்டீங்களா, 70 கோடி ரூபாய் சொத்தை போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க டெவலப்பர்ஸ் நம்மளா யாருங்க? லிஸ்டிங் சொன்னேன். ரைட்டிங்களா? அந்த லிஸ்ட் யாருன்னா 70,000 ரூபாய் கேட்டீங்கல்ல, 50 கோடி ரூபாய் சம்பாதிக்கீங்களா, எழுதலாமா எழுதக்கூடாது? நல்லா சத்தமா சொல்லுங்க. எழுதலாம். வா, இன்னும் சவுண்டா எழுத